மத்தவங்கள பத்தி நீங்க தப்பா பேசுவீங்களா? அப்போ உங்களுக்கு தான் இந்த கதை ஃபுல்லா கேளுங்க. ஒரு நாட்ட ஆட்சி செய்யக்கூடிய ராஜா என்ன பண்றாரு, ரொம்ப குற்ற உணர்ச்சியோட உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அவரு குற்ற உணர்ச்சிக்கு என்ன காரணம் அப்டின்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சக்தி வாய்ந்த முனிவர வேணும்னே கிண்டல் பண்றேன்ற பேர்ல இந்த ராஜா அசிங்கப்படுத்திடுறாரு. அந்த முனிவர் கோவப்பட்டு எதுவும் சாபம்லாம் குடுக்கல. ஆனா ஒரு வார்த்தை மட்டும் சொல்றாரு. என்ன அப்டின்னா, "நீ செஞ்ச இந்த செயலுக்கான பாவம் உனக்கு நரகத்துல மலை மாதிரி குவிஞ்சிருக்கு. எப்படியும் நீ இறந்த பிறகு அத அனுபவிப்பேன்னு" சொல்லிட்டு போயிடுறாரு. என்னதான் இருந்தாலும் அவர் தவத்தில் சிறந்த முனிவர் அப்படிங்கிறதுனால அவருடைய வார்த்தை கண்டிப்பா பலிக்கும். அதனால ராஜாவுக்கு ஒரு பயங்கர பயமும் ஏற்படுது. இன்னொரு சமயம் பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் இவருக்கு குற்ற உணர்ச்சி வருது அப்படின்னா, அவர் செஞ்ச செயல் தப்பு அப்படிங்கிறத அவர் மனப்பூர்வமா உணர்ந்துடுறாரு. இப்போ ராஜா ஒரு முடிவுக்கு வராரு. இனி வர நாட்கள்ல நம்ம கண்டிப்பா இந்த மாதிரியான பாவ செயல்களை செய்யவே கூடாது. அதே சமயம் நம்ம சாகறதுக்குள்ள நிறைய புண்ணிய செயல்களையும் நம்ம செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற முடிவுக்கு வராரு. அப்படி முடிவு பண்ண ராஜா என்ன பண்றாருன்னா, அவருடைய நாட்டுல இருக்கக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு, குறிப்பா பெண் குழந்தைகளுக்கு தரமான கல்வியை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்களுக்கு படிப்பு சொல்லி தராரு. அதே சமயம் அந்த பெண் குழந்தைகளுக்கு ஒரு திருமண வயது வந்த பிறகு இந்த ராஜாவே பொன்னும் பொருளும் கொடுத்து அவங்களுக்கு திருமணமும் செஞ்சு வைக்கிறாரு. நாளாக ராஜாவுடைய இந்த செயல் அவருடைய சொந்த நாட்டு மக்களாலேயே தப்பா பேசப்படுது. எப்படி அப்படின்னா, இந்த ராஜா பெண்களை அவருடைய ஆசைக்காக பயன்படுத்திட்டு பொண்ணையும் பொருளையும் கொடுத்து சமாளிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவோட கேரக்டரையே எல்லாம் தப்பா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி இருக்கிற இந்த நிலைமையில இந்த ராஜாவை தேடி ஒரு பெண் துறவி அரண்மனைக்கு வரத்துக்காக வந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப அரண்மனைக்கு போற வழி அவங்களுக்கு தெரியல. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு வழிபோக்கன் கிட்ட கேக்குறாங்க. அப்ப அந்த வழிபோக்கன் என்ன சொல்றான் அப்படின்னா, எந்த ராஜாவை பார்க்க வந்தீங்க? இந்த பெண்கள் எல்லாம் தப்பா பயன்படுத்துறாரு அந்த ராஜாவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ அந்த பெண் துறவி சொல்றாங்க, என்னுடைய தவத்தின் வலிமையினால என்னால முக்காலத்தையும் உணர முடியும். என் தவ சக்தியை வச்சு நான் சொல்றேன், உங்க ராஜா உண்மையாகவே எந்த ஒரு பொண்ணையும் தப்பா ஒரு பார்வை கூட அவர் பார்த்ததில்ல. அவர் மனசறிஞ்சு அவருடைய முழு மனசோட தான் இந்நாள் வரைக்கும் அவர் நிறைய நல்லதை செஞ்சுட்டு வராரு. ஆனா நீங்க எல்லாம் என்ன பண்ணிருக்கீங்க தெரியுமா? அவர் என்ன செய்யறாருன்னு தெரியாமையே அவரை பத்தி தப்பு தப்பா பேசி அவருக்கு மலை மாதிரி குவிஞ்சிருந்த பாவத்தை எல்லாரும் ஆளுக்கு ஒரு பங்கு வாங்கிக்கிட்டீங்க. கடைசியா ஒரே பங்கு எஞ்சி இருந்தது. இப்ப அவரை பத்தி தப்பா பேசி அந்த பாவத்தை நீ வாங்கிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் துறவி சொல்றாங்க. சோ இந்த கதை மூலமா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு உண்மை என்னன்னா, மத்தவங்க நம்ம செய்யாத ஒரு தப்புக்கு நம்மளை பத்தி தப்பா பேசினாங்க அப்படின்னா அவங்க வார்த்தை நம்மளை காயப்படுத்தினாலும் நம்ம கவலை கொள்ள வேணாம். ஏன்னா நம்மளுடைய பாவத்தை அவங்க ஒரு பங்கு வாங்கிக்கிறாங்க அப்படிங்கறதான் அர்த்தம்.